பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆயத்தை நம்ம ஓதி அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான துவா வேணாலும் கேட்கலாம். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கபூலாக்கி தரான். அதாவது நம்மளுடைய விதியவே மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி துவா கேட்டாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கும் நமக்கு பதிலளிக்கிறான். நம்மளுடைய தேவைகளை உடனே பூர்த்தி செய்கிறான். சுபஹானல்லாஹ். அவ்வளோ சிறப்பான ஒரு ஆயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆயத்தை கொண்டு இருக்கிற அந்த சூறாவை பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த ஆயத்தை பார்க்கலாம், அந்த ஆயத்துக்குட்டான பலனை பார்க்கலாம். அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரா யாசினில் இருக்கக்கூடிய ஆயத்து தான் இது. சூரா யாசின்கே அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அதனுடைய பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய 82வது ஆயத்து, அதை தான் நம்ம இப்போ ஓதிட்டு வர போகிறோம். அந்த 82வது ஆயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமா அம்ருஹு இஸா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இதனுடைய பொருள், எப்பொருளை ஏனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் ஆகுக என்று கூறுவதாம், அது உடனே ஆகிவிடுகின்றது. சுபஹானல்லாஹ். எவ்வளோ ஒரு சிறப்பான பொருள் கொண்ட ஆயத்துன்னு பாருங்க. அல்லாஹ் எதையாவது ஒன்று படைக்கணும்னு நினச்சா ஹுன் அப்படின்னு சொன்னாலே அது ஆகிடுது. சுபஹானல்லாஹ். அதுக்கு நேரமோ காலமோ கிடையாது. அல்லாஹ்க்கு அந்த எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. அல்லாஹ் ஆகு அப்படின்னு சொன்னால் ஆகிடுது. அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய பொருள். சுபஹானல்லாஹ். ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு தான் இது. இதனுடைய வசிஃபா எப்படியெல்லாம் நம்ம ஓதுனா நம்மளுடைய துவாக்கள் கபூல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நாள் நான் சொல்ல மாதிரி முயற்சித்து பார்த்தீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துவாக்கள் என்னவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமான ஒரு துவாவை நம்ம கேட்டாலும் சரி, அல்லாஹ் நடத்தி தரான். சுபஹானல்லாஹ். அதுக்கு நம்ம தஹஜ்ஜுதில் இந்த ஆயத்தை ஓதணும். பத்ர் சஹாபாக்களுடைய எண்ணிக்கையில் 313 முறை இந்த ஆயத்தை நம்ம அல்லாஹ்விடத்தில் ஓதணும். அதாவது தஹஜ்ஜுத் தொழுதுட்டு 313 முறை இந்த ஆயத்தை மட்டும் நம்ம ஓதி நம்ம எப்பேற்பட்ட துவாவை வேணாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். 3 நாள்லேயே நிறைய பேருக்கு பலன் கண்டிருக்காங்க. நிறைய பேருக்கு துவாக்கள் கபூலாகி இருக்கு. சுபஹானல்லாஹ். அப்பேற்பட்ட சிறப்பான ஆயத்து இது. இதை கொண்டு நம்ம எல்லாரும் நிச்சயமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம். எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டு பார்க்கலாம். நம்ம கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுக்கக்கூடியவன். மிகவும் ரஹாமான இறைவன் நம்மளுடைய அல்லாஹ் 70 தாய்க்கு சமமான அன்பாளன். நிச்சயமாக நமக்கு தருவான் அப்படின்னு முழு மனசோட நம்ம தஹஜ்ஜுதினுடைய நேரத்தில் இந்த துவாவை நம்ம கேட்டுட்டு வரலாம். அடுத்ததா சூரா யாசின் தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரா யாசினை நம்ம ஓதி வர்றதுனால எவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னு தெரியுமா? சுபஹானல்லாஹ். அதை தெரிஞ்சாலே நம்ம ஓதாமல் இருக்கவே மாட்டோம். தினமும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் சரி, அத்தனை பலன்கள் இந்த சூறாவுக்கு இருக்கு. நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கணும், நம்ம எப்பேற்பட்ட பாவமாக செஞ்சிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு நேரத்தில் இந்த சூரா யாசினை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். தினமும் காலையில் எழுந்த உடனே, ஃபஜர் தொழுத உடனே சூரா யாசினை கொண்டு நம்மளுடைய நாட்களை நம்ம ஆரம்பிக்கும் போது, இன்னைக்கு நம்ம எந்திரிக்கிறோம், ஃபஜர் தொழுகிறோம், சூரா யாசினை கொண்டு நம்ம அந்த நாளை தொடங்குறோம் அப்படின்னா அந்த நாளில் பூராவுமே நமக்கு அல்லாஹ் வெற்றியாக தான் அளிக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பண கஷ்டம் இருந்தாலும் சரி, உடம்புல பிரச்சனை இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகலை, இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சூரா யாசினை தினமும் காலையில் ஓதிட்டு ஆரம்பிக்கிற அந்த நாளை அல்லாஹ் விரும்புகிறான். தினமும் சூரா யாசினை கொண்டு அந்த நாளை நம்ம தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும், எல்லா பிரச்சனைகளும், நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாத்திலே இருந்தும் அல்லாஹ் நம்மளை விடுவிக்கிறான். சுபஹானல்லாஹ். எவ்வளோ ஒரு சிறப்பான சூறா இது அப்படின்னு பார்த்துக்குங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கது சூரா யாசின். ஒரு முறை நம்ம சூரா யாசின் ஓதுனாலே ஒரு முழு குர்ஆன் ஓதுன நன்மை அல்லாஹ் நமக்கு எழுதுறான். சுபஹானல்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் ஒரு முழு குர்ஆனை உட்காந்து ஒரு நாளில் ஓத முடியுமா? இல்லை ஒரு மாதம் ஆனால் கூட நம்மளால் ஓத முடியறதில்ல. நிறையா பேருக்கு குர்ஆன் ஓதவும் தெரியலை.
அப்படி இருக்கிறவங்க சூரா யாசீனை ஓதுனாலே, இந்த 83 ஆயத்துக்களை நம்ம ஓதுனாலே அல்லாஹ் வந்துட்டு ஒரு குரான் எழுதின நன்மை நமக்கு எழுதலாம். சுபஹான் அல்லாஹ். அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அதாவது அல் குரானுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா யாசீனுக்கு வந்து அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இது நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில ஓத வருது, அவ்வளவு சிறந்தது. இறந்தவங்களுக்காக இதை நம்ம ஓதுனா அவங்களுக்கு வேதனையே இல்லாம கபர்ல அந்த அன்னைக்கு முழுசா வந்து அல்லாஹ் வந்துட்டு அவங்களுக்கு வேதனையை நீக்கிறான் கபராளிகளுக்கு. சுபஹான் அல்லாஹ். இப்படி எப்பேற்பட்ட எண்ணிலழகாத சிறப்புகள் கொண்டதுதான் இந்த சூரா யாசின். நம்மளுடைய துவாக்கள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வந்துட்டு அல்லாஹ் ஹபுலாக்கணும், வெற்றியாளனா ஆக்கணும் நம்மளை அப்படின்னு நினைச்சா சூரா யாசினை அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஓதி பயன்பெற்றுட்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சீக்கிரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய எல்லா துவாக்களையும் மிக விரைவில் கபூல் செய்யணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.